ஆர் ஆரமும் என் எண்ணிக்கையும் கொண்ட திரவ கோளங்களானது ஒன்றிணைத்து ஒரு பெரிய திரவ கோளமாக மாறினால் பெரிய திரவ கோளத்தின் ஆரம் கேபிட்டல் ஆர் என்னன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் சின்னது, இது பெருசு. அப்போ என் எண்ணிக்கை கோளத்தின் கனளவு என்னது 4/3 பை ஃபஸ்ட் யார் சிறிய கோளம், அப்போ ஸ்மால் ஆர் கியூப் சீக்வல்ட்டு கனளவு எப்போவுமே மாறாது. இதுலேருந்து இது மாறினாலும் சரி, பெருசுலேருந்து சின்னது மாறினாலும் கனளவு மாறாது. அதாவது கனளவு ஈக்குவல் ஒரே கோணளவு. அப்போ ஒரே கனளவு பை பெரிய கோளத்தோட கனளவு எவ்வளவு ஆர் கியூப். இப்போ என்ன ஆயிரும், இந்த 4/3 பை 4/3 கேன்சல் ஆயிரும். நமக்கு தேவை ஆர் தானே வேணும், அதனால் இந்த சைடு எழுதுங்க. ஆர் கியூப் சீக்வல்ட்டு என்ஆர் கியூப். ரைட், நமக்கு தேவை ஆர் தானே. அப்போ என்ன பண்ணோம், கியூப் ரூட். அப்போ ரெண்டு பக்கமும் என்ன பண்ணோம், 1/3 மல்டிப்ளை பண்ணால் கேன்சல் ஆகி ஆர் கிடைக்கும். அப்போ என்ஆர் கியூப் ஹோல் பவர் 1/3. அதை பார்த்துங்க. அப்போ 3 மறுக்கையாவா. அப்போ ஆர் சீக்வல்ட்டு இது எப்படி எழுதுவீங்க, என் 1/3 ஆர் கியூப் இன்ட்டு 1/3. ஏன்னா 1/3 ரெண்டுக்கு தானே சொந்தம். அப்போ இப்படி வந்துடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னது, ஆர் சீக்வல்ட்டு என் பவர் 1/3 இன்ட்டு ஸ்மால் ஆர். என்னங்கிறது எத்தனை ட்ராப் பண்ணாலும் கணக்கில் கொடுக்கலாம், அதை நீங்கள் போட்டுக்கலாம்.